ஃப்ரெண்ட்ஸ், லோன் டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் அப்டேட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சிபில் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க மேடம். எனக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு போட்டா லோன் கிடைக்காது அப்படின்ற விஷயம் தெரியாம நான் செட்டில்மெண்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சிபில்ல நான் ஒரு கார்டு ரிட்டர்ன் ஆஃபும் பண்ணிட்டேன். இப்போ அந்த சிபில்ல செட்டில்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இருக்கிறனால இப்ப நான் லோன் எங்க அப்ளை பண்ணாலும் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. நான் என்னோட சிபில்ல இருந்த அந்த செட்டில்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு எப்படினாலும் ஒரு 2-3 क्वेश्चन வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க. கால் பண்ணும்போதும் சில கஸ்டமர்ஸ் கேக்குறீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி சிபில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு லோன் அப்படின்ற ஒரு பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இதே நீங்க ஹோம் லோன் அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்ல ஒரு கார் லோன் அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து கன்சியூமர் டியூரபிள் லோன்னாலும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு செக்யூர் லோன். அதனால சிபில்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி செட்டில்மெண்ட் என்ஓசி வாங்கி செட்டில்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதனால இந்த லோன்ஸ் செக்யூர் லோன்ஸ் எல்லாமே நம்ம அவைல் பண்ணிக்கலாம். பட் அன்செக்யூர் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க வரப்போ கண்டிப்பா சிபில்ல செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்மளுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் அப்படின்றது எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணியிருந்தா கண்டிப்பா லோன் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வச்சு நம்மளோட சேலரி வச்சு லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க கம்பல்சரி செட்டில்மெண்ட் பண்ணிருக்கவே கூடாது. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு கிரெடிட் கார்டா இருக்கட்டும், ஒரு பர்சனல் லோனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆப் லோனா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு லோனை எடுத்து நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 24 மந்த் 2 இயர்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லோன் வந்து டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். சோ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு லோனை செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் லோன் எடுத்திருக்கீங்க, 2-3 ஆப் லோன் எடுத்திருக்கீங்க, அதோட ட்ராக் எல்லாம் ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு, பேஸ்ட் ஆன் உங்க ப்ரொஃபைல் உங்க சேலரியை பொறுத்து. இப்போ செட்டில்மெண்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது மேடம். ஸோ எனக்கு 2020 கோவிட் டைம்ல 21 அந்த டைம்ல நான் வந்து என்னால கார்டு பேமெண்ட் பண்ண முடியல, பர்சனல் லோனோட இஎம்ஐயும் என்னால பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே நான் விட்டுட்டேன், ஒரு 1 இயர் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேங்கே எனக்கு கால் பண்ணி நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும், நாங்க உங்க லோனை வந்து க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு 1 டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துடுறோம், உங்களுக்கு ப்ராப்ளம் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொன்ன உடனே நம்மளோட திங்கிங் அந்த டைம்ல என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்தது 3.5 லட்சம் ரூபாய், இப்போ அவங்க வந்து அதை கம்மி பண்ணி நம்மளுக்கு ஓவராலா கட்ட சொல்ற அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் தான் வருது, நம்மளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சேவ் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த 2 லட்சம் ரூபாயை ஒன் ஷாட்டா ரெடி பண்ணி கொடுத்து என்ஓசி வாங்கிருப்போம். செட்டில்மெண்ட் நம்மளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க, அந்த செட்டில்மெண்ட் லெட்டர் நம்ம வச்சுட்டு இருப்போம். பட் இது பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ண போறப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது. சோ இப்ப இதை என்ன பண்றது, இதை இந்த செட்டில்மெண்ட்டை எப்படி சிபில்ல இருந்து எடுக்கிறது அப்படின்றதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். நீங்க ஒரு HDFC கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, கார்டு வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு சடன் பீரியடுக்கு மேல உங்களால கார்டோட பில் அமௌண்ட் பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லேக் இருக்கு, நீங்க வந்து ஒரு 1 இயர் வந்து அந்த 1 லேக்கை பேமெண்ட் பண்ணல, பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் வந்து என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எல்லாமே சேர்த்து 1,60,000 உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டுறாங்க. இப்போ அந்த 1,60,000க்கு உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் மேல கால் கொடுக்குறாங்க. சார் உங்களோட டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து 1,60,000 ஆயிடுச்சு. இதுக்கு இடையில நம்மளுக்கு நிறைய கால் வந்திருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 இயர் கட்டாதனால நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் டீம்ல இருந்து கண்டினியூஸா கால் வர ஆரம்பிக்கும். சார் நீங்க வந்து 1,60,000 உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபலோட சேர்த்து நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட், நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 லேக்கா பண்ணி கொடுக்குறேன் சார், நீங்க வந்து 1 டைம் செட்டில்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு கால் வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த 1 லேக் அப்பா நம்ம 1,60,000 இருந்து ஒரு 60,000 ரூபாய் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1 லட்சமா கட்ட சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம பேமெண்ட் பண்ணி
என்ன பண்ணிரும், செட்டில்மெண்ட் காப்பி அப்படின்ற ஒண்ணு வாங்கிரும். சோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிரும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பேங்க் கிரெடிட் கார்டை செட்டில்மெண்ட் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க HDFC பேங்க் கிரெடிட் கார்டை செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் கட்ட வேண்டிய 1,60,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 1 லட்சம் நீங்க கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்க HDFC பேங்க்குக்கே போயிட்டு, சார் இந்த மாதிரி என்னோட கிரெடிட் கார்டை 2022ல வந்து நான் செட்டில்மெண்ட் எடுத்தேன், அப்ப எனக்கு சொன்ன அமௌண்ட் வந்து 1,60,000 ரூபாய், நான் 1 லட்சம் கட்டி நான் வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு அந்த செட்டில்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து அந்த டைம்ல 1,60,000 ரூபாய் சொன்னாங்க சார், நான் அந்த 60,000 ரூபாய் இப்போ நான் பே பண்றதுக்கு ரெடி, எனக்கு செட்டில்மெண்ட் இல்லாம க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா அவங்க அந்த காசை வாங்கிட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ்ன்னு ப்ரூஃப் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், நம்ம கையில லோன் க்ளோஸ் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃப் NOC வந்துடும். செட்டில்மெண்ட் காப்பி ஒரு காப்பி நீங்க வச்சிருந்திருப்பீங்க, அது நம்மளுக்கு இதுக்கப்புறம் செல்லாது, நம்மளுக்கு க்ளோஸ்டு, உங்களோட லோன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, நில் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அங்க இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு சிபில் அப்டேட் பண்ணுவாங்க, பட் அதுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கும், ரொம்ப லேட்டா தான் ஆகும். பட் நீங்க என்ன பண்ணணும், இமீடியட்டா cibil@info.com இந்த சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்யூனியன் சிபில் அது. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு 599 பே பண்ணணும் அந்த சிபில் எடுக்கிறதுக்கு. அது வந்து பேங்கிங்ல அந்த சிபில் தான் பாக்குறாங்க, ஸோ அதனால அது ஆக்சுவல் சிபிலா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து சம் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்க அந்த சிபில்ல போயிட்டு டிஸ்பியூட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பியூட் காலம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த கிரெடிட் கார்டோட நேம் இருக்கும், அங்க நம்ம செட்டில்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அங்க போயிட்டு நம்ம டிஸ்பியூட் அப்படி ரைஸ் பண்ணி, நம்ம கிட்ட இப்ப நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு இப்போ ரீசெண்டா கலெக்ட் பண்ணோம் இல்லையா, நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணி அந்த காப்பி இருக்கும் இல்லையா, அந்த காப்பியை அங்க அப்லோட் பண்ணி சிபிலுக்கு நம்ம வந்து இந்த லோனை நான் செட்டில்மெண்ட் பண்ணல, நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கிளியர் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மெயில் பண்ணணும். ஸோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 48 hours நம்மளுக்கு ரிப்ளை மெயில் கொடுத்துருவாங்க, உங்களோடது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு, ஸோ வெயிட் பண்ணுங்க நாங்கள் அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்த 48 hours நம்மளுக்கு நம்மளோட சிபில் இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி பே பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருக்கனால நம்ம வந்து அகைன் அது உள்ள போய் பார்க்கும்போது நம்மளோட சிபில் இருந்து அந்த செட்டில்மெண்ட் ரிமூவ் ஆயிட்டு க்ளோஸ்டு அப்படின்றது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நம்ம சிபில்ல இனிமேல் யாரும் நம்மள செட்டில்மெண்ட் கஸ்டமர் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்ற சொல்ல முடியாது. ஸோ நம்ம தாராளமா எல்லா பேங்க்லயுமே லோன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் செட்டில்மெண்ட், ஒரே ஒரு பர்சனல் லோன் தான் செட்டில்மெண்ட்னா இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியில வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஜுகேஷன் லோனா இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம பண்ணலாம். பட் 4-5 கிரெடிட் கார்டு நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், 2-3 பர்சனல் லோன் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே நீங்க போய் பேமெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து லோன் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு லோன் பண்ணிட்டேன், ஒரே ஒரு கார்டு பண்ணிட்டேன், எனக்கு இதனால சிபில் வந்து அடி வாங்கி எனக்கு இப்போ லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. 2-3 கிரெடிட் கார்டு பண்ணிட்டேன், 2-3 இது பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் பே பண்றேன் அப்படின்னு உங்களோட விருப்பம், உங்களுக்கு அதுக்கான மணி இருக்கு அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணி அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் லோன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொன்ன அமௌண்ட்டை நான் ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டேன், அவங்க கேட்ட அமௌண்ட்டை நான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி இப்பதான் நான் வந்து எந்த அவுட்ஸ்டாண்டிங்குமே இல்லை அப்படின்றதுக்கு ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஏன் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் சிபில்ல நம்மளோட பிஹேவியர் பார்ப்பாங்க. ஆக்சுவலா இருக்கிறதே ஒரு ட்ராக் தான் அப்படின்றப்ப அந்த ஒரு ட்ராக்குமே நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம் அதையுமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம், நம்மளோட சிபில்ல ரீசெண்டா லைவா ட்ராக் எதுவுமே இல்லை அப்படின்றதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்தியும் ஆஃப்டர் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி சிபில் வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படி பத்தியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸோ அதையும் ஒரு முறை பாருங்க. ஆக்சுவலா வந்து செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிபில்ல ட்ராக் இருக்கா, எதனா ஒரு ட்ராக் இருக்கா, அவரோட பிஹேவியர் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்றத பார்த்துட்டு தான் லோன் கொடுப்பாங்க. அந்த பிஹேவியரை நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எஃப்டி பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ நிறைய பேங்க்ல பிரைவேட் பேங்க்ல கொடுக்குறாங்க. எஃப்டி பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வேணும்னா அதுக்கு ஒரு கார்டு இருக்கு, ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஃப்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கார்டு வாங்கி நீங்க அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். கோல்ட் லோன்
மினிமம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து கோல்ட் லோன் வந்து பேங்க்ல கொடுக்குறாங்க. ஸோ 5000 ரூபாயில இருந்து நீங்க வந்து 5 லட்சம் வரைக்கும் கூட நீங்க கோல்ட் லோன் வந்து எடுத்து அதோட ட்ராக்கையுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் லோன் வந்து பாத்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், மொபைல் போன் இந்த மாதிரி எதனா ஒண்ணு வாங்கி நீங்க அதோட ட்ராக்கை வந்து மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு தான் சிபிலே வந்து ப்ராப்ளம் ஆச்சு, செட்டில்மெண்ட் பண்ணிட்டேனே, எனக்கு எப்படி மேடம் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, எஃப்டி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து எஃப்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டுன்றது நம்மளுக்கு சிபில் பார்க்க மாட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் லோனுக்கு உங்களுக்கு சிபில் பார்க்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் டியூரபிள் லோனுக்கு உங்களுக்கு சிபில் பார்ப்பாங்க. அது வந்து இப்ப நிறைய இடத்துல கன்சியூமர் டியூரபிள் லோன் கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சி பேங்க்ல கொடுக்குறாங்க, பஜாஜ்ல கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல எல்என்டி பினான்ஸ்ல கொடுக்குறாங்க, முத்தூட் பினான்ஸ்ல இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிபில் ரிப்போர்ட்ன்றத விஷயத்த பாக்குறது இல்லை. ஏன்னா லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மின்றதுனால பாக்குறது கிடையாது. இந்த ஆஃப்டர் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட சிபில்ல ஒரு எஃப்டி பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு கார்டு வாங்கி ப்ராப்பரா ஒரு 3 மந்த் பே பண்றாரு, ஒரு கோல்ட் லோன் வச்சிருக்காரு 50,000 ரூபாய், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 3 மந்த் 4 மந்த் அவர் ப்ராப்பரா பே பண்றாரு, ஒரு கன்சியூமர் டியூரபிள் லோன் வந்து ஒரு 16,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கியிருக்காரு, அதோட இஎம்ஐ 4 மாசம் ப்ராப்பரா கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களோட அது செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சிபில்ல என்ன ஆக்டிவிட்டி இருக்கு, இப்போ அவரோட பினான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பேங்கிங்ல பார்ப்பாங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க சிபில்ல எதனா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் நீங்க காட்டணும். செட்டில்மெண்ட் அமௌண்ட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிபில் ஸ்கோர் கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாருக்குமே குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபில் என்கொயரி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. சைட் பை சைட்ல இதெல்லாம் பண்றேன் மேடம், இருந்தாலும் நான் லோன் கிடைக்குமா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு 6 மந்த்துக்கு எங்கேயுமே எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்காம எந்த என்கொயரியுமே பண்ணாம இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பேங்க்ல கிடைக்கும். பினான்ஸ்லயோ ஆப்லயோ வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள கொடுப்பாங்க, 500 ரூபாய் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் லோன் அமௌண்ட் கொடுப்பாங்களே தவிர நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு 5 லட்சமோ இல்ல ஒரு 3 லட்சமோ லோன் வேணும் அப்படின்னா அது பேங்க்ல மட்டும் தான் கிடைக்கும். அப்படி நீங்க பேங்க்ல செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கணும்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணணும். சைட் பை சைட்ல சிபில் என்கொயரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணாம இருந்துட்டு இதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் உள்ள நீங்க திருப்பி என்டர் ஆயிட்டு ட்ராக் மெயின்டைன் பண்ணி உங்களோட பழைய ஹிஸ்டரியை நீங்க டெலிட் பண்ணிட்டு புது ஹிஸ்டரியில நீங்க வந்து வர முடியும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு, சிபில்ல என்கொயரி பத்தி, சிபில்ல உங்களுக்கு வந்து வேற எதனா டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமா லோன் டேக்கர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் லோன் தேவை, ஆல்ரெடி போயிட்டு இருக்க பர்சனல் லோன் டாப் அப் தேவை, ஆல்ரெடி போயிட்டு இருக்கு எனக்கு ஹை ரேட்ல இருக்கு அதை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு அதை பர்சனல் லோனா மாத்தி கொடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லோன் ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டேக்கர் கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல், தேங்க்யூ.